ஹலோ எவ்ரிவன். இதான் ஃபர்ஸ்ட் பைக் பிளாக். நான் டுக்காட்டி மான்ஸ்டர் வாங்கி ஃபர்ஸ்ட் பைக் ரைட் போகிறத ஒரு பிளாக் பண்ணி போட போகிறேன். இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் நான் இந்த பைக்கில் போனதில்லை. இன்றைக்கி தான் போக போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பிளான் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன் நான் ஆஃப்டர்நூன் ட்ரைவ் எடுத்திருக்கேன். வேளச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சோழிங்கநல்லூர் போயிட்டு சோழிங்கநல்லூர்லேருந்து ஈஸியாக போக போகிறோம். ஈஸியார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிரெஞ்ச் பிடிச்சிட்டு ஈஸியார் ட்ரைவ் எடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஈஸியார் ட்ரைவ். இந்த வெஹிக்கிளை நம்ம சிட்டியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 1000 சிசி 937 சிசி. இது நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இதோட கேப்பபிலிட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஹைவேல தான் என்ஜாய் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், ஷார்ட் கியரிங் இருந்தால் இது பயங்கரமாக ஹீட் ஜென்ரேட் பண்ணும். சுத்தமாக உட்காந்து ஓட்டவே முடியாது. சண்டேவாக இருந்தாலும் போலீஸ் அவங்க கடமையை கரெக்டாக பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் பயங்கரமான போலீஸ் செக்கிங் இருந்தது. நம்ம ஒரு ஃபுல் கியரில் இருந்தோம். ஹெல்மெட்டு, சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், ஜாக்கெட்டு, பேண்ட்டு, பூட்ஸ்லாம் போட்டதுனால நம்மளை போலீஸ் எங்கேயுமே பிடிக்கல. ஒரு குட் திங் தான். எப்போவுமே ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணணும், சேஃப்டி கியர்ஸோட ட்ரைவ் பண்ணணும். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். எனக்கு கர்நாடகா மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு சட்டில் ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். நான் படித்ததெல்லாம் கர்நாடகானால எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ ஈஸியாக போனேன்னா அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு பிடிச்ச மேங்களூர் பன்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு கர்நாடகா காஃபி, நம்ம ஃபில்டர் காஃபி மாதிரி இருக்காது, அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு தான் நான் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவேன். இது ஒரு பிட் எக்ஸ்பென்சிவ், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரீமியம் டேஸ்ட் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவாக தான் ப்ளே பண்ணோம். ஸோ ஒரு வழியாக என்னோடய பிரஞ்ச் முடிச்சுட்டு நான் ட்ரைவர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க. மணி இப்போ ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆகுது. ஸோ ஈஸியாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஈஸியாக இந்த டைம் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். பட் நான் வந்ததுலேருந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. எனக்கு தெரில நம்ம மக்கள்லாம் எங்கே தான் போவாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் வெயில் பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வண்டிக்கு ஸ்பீடாலாம் எடுக்காமல் ஜஸ்ட் க்ரூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வண்டிக்கு ஏர் ப்ரெஷர் செக் பண்ணோம். ஏன்னா வண்டி வாங்கின போதே சொன்னது என்னென்னா கரெக்டான ஏர் ப்ரெஷரில் ட்ரைவ் பண்ணோம். இல்லாட்டி வண்டி வாப்ளிங் அதிகமாகும், இல்லை ஃப்ரண்ட் ஹேண்டில் ஜாஸ்தி இருக்கிறாங்க. என்னோடய நேரம் என்னன்னு தெரியல. அந்த பங்க்கில் இன்னும் 2 பங்க்லேயுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மிஷின் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க, ஏர் மிஷின். அதை தேடி தான் வேறு ஏதாவது பஞ்சர் கடை இருக்கான்னு தேடி நான் போயிட்டுருக்கேன். பஞ்சர் கடையை அப்போலேருந்து தேடிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes ஃபைனலாக எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு ரிவர்ஸில் பின்னாடி போய் பார்ப்போம். ஆமாம், டெஃபினட்டாக ஒரு பஞ்சர் கடை தான். ஒரு வழியாக பார்த்தாச்சு. அங்கேயும் இல்லை, இந்த ஷெல் பங்க்கில் தான் இருந்தது. இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். இந்த ஷெல் பெட்ரோல் பங்க்கில் ஒரு வயசான தாத்தா, அவருக்கு எப்படியும் ஒரு 80 வயசு இருக்கும். இந்த வெயிலையும் அவர் உட்காந்து பொறுமையாக கீழே உட்காந்து காற்றடிச்சுட்டு போகிறாரு. எனக்கு ரொம்ப பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது. இந்த வயசுலேயே எனக்கு சண்டே போய் வேலைக்கு போய் பண்ணோமா, ஏன் நமக்கு லீவ் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருப்போம். ஆனால் இவர் இந்த வயசுலேயும் அவர் ஒரு வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அது நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. சரி வாங்க, நம்ம ட்ரைவை கண்டினியூ பண்ணலாம். ஈஸியாக டச் பண்ணியாச்சு. ஈஸியாக கொஞ்சம் இப்போ ஒரு லெவலுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டெச் ஒரு நல்ல ஸ்டெச், நல்லா க்ரூஸ் பண்ணலாம். இந்த வெஹிக்கிளில் ஆக்சுவலாக ஒரு 3 டிரைவிங் மோட் இருக்குது. ஹர்பன், இந்த சிட்டி ரைட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, டூரிங், ஸ்போர்ட்டிங். இந்த ஸ்போர்ட் மோடில் வச்சு ஓட்ட வேணான்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க ஷோரூமில். ஏன்னா அது ரொம்ப டார்க்கியாக இருக்கும், பிக்கப் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அதை மட்டும் இப்போதைக்கு வேண்டாம், ஃபஸ்ட்டு ஹர்பன் வச்சு நல்லா கற்றுக்கோங்க. சிட்டி மோடில் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு சொன்னாங்க.
சரி பட் டூரிங் மோடு பற்றி சொல்ல, பட் எனக்கு டூரிங் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டூரிங் மோடில் தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் பண்ண முடியுது. செம்ம ஸ்டெபிலிட்டி, 80லாம் வண்டி பயங்கர ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒரு 200cc to 1000cc நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று ஹேண்ட்லிங் 200cc வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு வெயிட்டே இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு வண்டியை ஓட்டுற மாதிரி இருந்திருக்கும் என்னோடய டியூக்கு. பட் இது வந்து அப்படி இல்லை. இது ஓட்டணுன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும், ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்போ தான் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ண முடியும். இன்னொன்று ஸ்டெபிலிட்டி, பிரேக்கிங் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிரேக் பைட்டு அது வந்து பயங்கரமாக இருக்குது. நான் பெரிய ஒரு மோட்டரிஸ்ட்லாம் இல்லை ரிவ்யூ கொடுக்கறதுக்கு, பட் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை ஒப்பீனியன். இது நான் ஃபீல் பண்ணது. மேபி நீங்களும் ஒரு சின்ன சிசி பைக்லேருந்து ஒரு பெரிய சிசி பைக் போகும்பொழுது இந்த சேஞ்ச் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே எனக்கு ஒரு 1000cc வண்டி வாங்கணும்னு ஒரு ஆசை, அதை ட்ரை பண்ணணும்னு ஆசை. என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல. இதுவுமே ஒரு 937cc தான். நெக்ஸ்ட்டு ஒரு பைக் நான் வாங்கினா கண்டிப்பாக ஒரு 1000cc பைக் வாங்கி, அதுவும் இன்லைன் 4 அதை வாங்கி அதை ட்ரைவ் பண்ணணும். அந்த ஒரு மியூசிக்கல் நோட்டை ட்ரைவ் பண்ணணும். ட்ரைவ் போகும்போது நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஹெல்மெட்டில் டெலிகாம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல சாங் போட்டு தான் கேட்டுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ மகாபலிபுரம் ரீச் ஆயாச்சு. நம்ம வந்து மகாபலிபுரம்லேருந்து ஓல்டு மகாபலிபுரம் ரோடு எடுக்க போகிறோம். ஸோ பூஞ்சேரி வில்லேஜ் போயிட்டு அங்கே போயிட்டு ரைட் எடுக்க போகிறோம். இப்போ இந்த பூஞ்சேரி வில்லேஜ் போகாமலே நம்மளால் பாண்டிச்சேரி போக முடியும், பைபாஸ் போட்டாங்க. நம்ம ஆனால் இந்த வில்லேஜ்குள்ளே போயிட்டு தான் போகிறோம். இந்த வில்லேஜுக்கு போகிற ரோட்ஸும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த இடம்லாம் இந்த ரோட்ஸ் போடாமலே இருக்காங்க. ஹைவே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் கொஞ்சம் ரோட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுக்க போகிறது ஓல்டு மகாபலிபுரம் ரோட். இந்த ரோட் வந்து நல்லா டபுள் வே தான், பட் என்ன பேட்சி ரோட்ஸாக இருக்கும். இன்னொரு பெரிய ட்ராபேக் இங்கே என்ன அப்படின்னா, நிறைய மாடுங்க வந்து இருக்கும். இந்த டைம் யார் உள்ளே வருவானே தெரியாது. அந்த ரோடையும் நல்லா டெவலப் பண்ணலாம். அந்த ரோடும் நல்லா வந்து நம்ம எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி நல்லா பண்ணி சூப்பராக வந்து நம்ம டெவலப் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும். மேபி திருப்பூரூர் டு கீழம்பாக்கம் இப்போ பைபாஸ் போட்டாங்க. இதே மாதிரி அந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டெச் ரோட் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ போகிற வழியிலே நம்ம வந்து ஜெயலலிதா அம்மாவோட பழைய ஒரு கார்டன், இங்கே ஃபார்ம் ஹவுஸ் இருந்தது, அது வெளியே தான் போவோம். ஸோ இப்போ வரும் பாருங்கள், லெஃப்ட் சைடு வரும். அது பயங்கர வித்தியாசமாக இருக்கும். அவங்க இருக்கும்பொழுது அங்கே ஃபுல் செக்யூரிட்டி, போலீஸ்லாம் நிற்பாங்க. இந்த இடத்த 2-3 தடவைலாம் க்ராஸ் பண்ணால் அவ்வளோதான் பிடிச்சி என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க க்வெஸ்சன் பண்ணுவாங்க. இதான் இந்த இடம் தான் அது. அந்த இது பயங்கரமான ஒரு கேட் இருக்கும், ஃபுல்லாக போலீஸ் நிற்பாங்க. இப்போ யாரும் இருக்கிறது இல்லை. லைஃப்பில் பாருங்கள், எதுவுமே நிரந்தரம் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அவங்க ஒரு பெரிய உதாரணம். கீழம்பாக்கம் ரீச் பண்ணியாச்சு. கீழம்பாக்கத்துலேருந்து நம்ம வேளச்சேரி போக போகிறோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக டிராஃபிக் இருக்க போது நம்ம பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இந்த ஹீட்டு தான் இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுறதுக்கு அனல் மாதிரி அடிக்குது, அடுப்பில் உட்காந்த மாதிரி ஒரு ஹீட்டு. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த வண்டியில் மட்டும் இல்லை, பெரிய சிசி வண்டியில் எல்லாத்துலேயும் பயங்கரமாக ஹீட் ஜென்ரேட் பண்ணோம். நம்ம ஒரு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது ஒரு ஷார்ட் ட்ரைவ், ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour 2 hours ட்ரைவ். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.